இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பேங்க் இ-ஆக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் ஸ்டாக் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சிஸ், கோல்டு பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இ-ஆக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இ-ஆக்ஷன்னா என்னென்னா, ஒரு பெர்சன் பேங்க்கில் லோன் வாங்கி அவருடைய ப்ராப்பர்ட்டியை, லேண்டையோ இல்லை வீட்டையோ பேங்க்கில் லோன் வாங்கியிருப்பார். அதை கட்டாமல் இருந்தால் பேங்க் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அவங்க அந்த பணத்தை கட்டுறேன்னா ஏலத்தில் விட்டுருவாங்க. அப்படி ஏலம் வர்ற வீட்டை நம்ம வாங்குறப்ப நம்மளுக்கு 30% மினிமம் 30% ஒரு 40% வரைக்கும் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா பேங்க் ஏலம் வர்றது எப்படி இருக்குன்னா, பேங்க் டாக்குமெண்ட் வேல்யூ அதே மாதிரி லோன் வேலைக்கு தான் ஏலம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் அந்த ப்ராப்பர்ட்டியோட ஒர்த்து மார்க்கெட் வேல்யூவோட கம்பேர் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஒரு 30% ப்ளஸில் தான் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா ஒர்த்துள்ள ப்ராப்பர்ட்டியை 7 லட்ச ரூபாவில் நம்ம ஏலத்தில் எடுக்க முடியும். நீங்கள் வீடு வாங்குகிற, இடம் வாங்குகிற மோட்டிவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இ-ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் உண்டு. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறது ஃபைண்டாக்ஷன் அப்படிங்கிற ஆப்பை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் உங்களுக்கு எந்தெந்த லேண்டு இ-ஆக்ஷன் வருதுன்னு நீங்கள் பார்த்துக்க முடியும். அதில் என்ன டேட்டில் உங்களுக்கு இ-ஆக்ஷன் கொடுப்பாங்கன்னு ஷோ பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஏலத்துக்கு வருதுன்னா நீங்கள் 1 லட்ச ரூபா 10% அதை நீங்கள் கட்டியிருந்தீங்கன்னா தான் நீங்கள் இ-ஆக்ஷன்லேயே பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டில் உங்களுக்கு 1 டே மட்டும் ஏலம் நடக்கும் ஆன்லைனில். அதே மாதிரி பிட் அமௌண்ட் சொல்லுவாங்க. இப்போ 10 லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டிக்கு 1 லட்ச ரூபா நீங்கள் கட்டிட்டீங்க, பிட் அமௌண்ட் 10,000 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 10,000 அண்ட் மல்டிப்ளையில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். உங்களுக்கு போட்டியே இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 10,000 போட்டோடனே உங்களுக்கு லாக் ஆயிரும். அதாவது 10 நிமிஷம் தான் டைம். அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு போட்டிக்கு யாருமே இல்லை பிட் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குன்னா நீங்கள் போட்டோடனே உங்களுக்கு ஆர்டர் லாக் ஆயிரும். ரைட்டுங்களா? ஆர்டர் லாக் ஆன 24 ஹவர்ஸில் நீங்கள் 15% அமௌண்ட்டை கட்டுற மாதிரி இருக்கும். பேலன்ஸ் 75% பேங்க் உங்களுக்கு 15 நாள்லேருந்து மேக்ஸிமம் 90 நாளுக்குள்ளே நீங்கள் கட்டணும். ஓகே, கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு சேல் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அதை வச்சுட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க முடியும். ஓகே, இதில் இருக்க ப்ளஸ் மைனஸ் பற்றி உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளஸ் பேங்க்கில் இருக்க ப்ராப்பர்ட்டி ரொம்ப லீகல், ஜென்யூன். ஸோ ப்ளஸ் ரேட் நம்ம சீப்பாக எடுத்துக்க முடியும். அதே மாதிரி இந்த பேங்க் ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவு நீங்கள் பொசிஷன் செக் பண்ணிக்கணும். ஃபிசிக்கல் பொசிஷனாக இருக்கிறதா இல்லை சிம்பாலிக்குன்னு சொல்லுவாங்க. ஃபிசிக்கல் பொசிஷன்னா ஃபுல் கண்ட்ரோல் பேங்க்கில் தான் இருக்குது. பூட்டி சாவி சீல் வச்சுருப்பாங்க. கண்ட்ரோல் ஃபுல்லாக பேங்க்கில் இருக்கும். சிம்பாலிக்னா பத்திரம் பேங்க்கில் தான் இருக்கும், ஆனால் உள்ளே இருக்கிற பார்ட்டி காலி பண்ணாமல் இருப்பாங்க. அப்படி சிம்பாலிக் பொசிஷனில் இருக்கிறப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம பேங்க்கில் சொல்லி எங்களுக்கு ஃபிசிக்கல் பொசிஷன் எடுத்து கொடுங்கன்னு சொல்லிடணும். அப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கோர்ட்டில் சொல்லி கோர்ட் மூலமாக தாசில்தாரை வச்சு அப்புறமேட்டு அந்த உள்ளக்கங்களை வெளியே அனுப்பி நம்மளுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை ஃபிசிக்கலாக மாற்றி கொடுப்பாங்க. ரைட்டுங்களா? ஓகே, இந்த பேங்க் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்குறதுக்கு முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, சர்வேயரை வச்சு அளந்து பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் வாங்க போகிற ப்ராப்பர்ட்டியில் வேறு ஏதாவது லீன் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஏதாவது டேமேஜஸ் இருக்கான்றதை முக்கியமாக நீங்கள் பார்த்துடணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவனா ஒரு ஈசி போட்டு பார்த்துடணும் உங்கள் பேரில் மாறிடுச்சான்றதை. ஏன்னா ஏன் டேமேஜ் இருக்குன்னா, இப்போ நீங்கள் ஏலம் வருது விற்கிறதுக்கு மனசு இல்லாமல் அவங்க அந்த பொருளை வீட்டை டேமேஜ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேவா? இதை நீங்கள் லீகலாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க முடியும், நோ ப்ராப்ளம். நெகட்டிவ்னு பார்த்தா ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான். ஸ்டாம்ப் டியூட்டி நீங்கள் என்ன ஏழாம் அமௌண்ட்டு கட்டுறீங்களோ அப்படியே கட்டணும். ரைட்டுங்களா? இப்போ 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஏழு எடுக்கிறீங்க, 10,10,000 உங்களுக்கு லாக் ஆகிடுச்சுன்னா 10,10,000 நீங்கள் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டுற மாதிரி இருக்கும். மினிமம் நான் 8 to 10% சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? நான் 10% மேக்ஸிமம் சொல்கிறேன்னு வச்சுக்கலேன். 10 லட்ச ரூபாய்க்கு 1 லட்ச ரூபாய் நீங்கள் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே, ஆனால் அந்த 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஏலத்தை எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 15 லட்ச ரூபா 13 லட்சம்னு இருக்கும். கண்டிப்பாக 30% 40% ப்ராஃபிட்டில் இருக்கும். ஃபிசிக்கல் பொசிஷன்னா பேங்க்கில் எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கும்.
சிம்பாலிக்னால் பேங்க் கண்ட்ரோல் தான், பட் உள்ளே இருக்கிற பார்ட்டி இன்னும் வந்து வெக்கேட் பண்ணி வெளியே போகாமல் இருக்க அப்படின்னு அர்த்தம். நம்ம நீங்கள் வெக்கேட் பண்ணி வெளியே போனதுக்கப்புறம் ஃபிசிக்கலில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியை மாற்றி நீங்கள் வெளியே எடுத்துக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் லேண்ட் வாங்குகிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இன்னும் வந்து நான் உங்களுக்கு இது சம்மந்தமாக ஃப்யூச்சரில் கூட நான் நிறைய வீடியோஸ் போடுறேன். எப்படி வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, எப்படி வந்து ஆன்லைனில் வந்து பிட் பண்ணுறது, அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே கண்டிப்பாக சொல்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ.